நல்லது. நாங்க இந்த நாளிலும் கூட ஆவியின் கனி என்ற பாடத்திலே 5வதாக வருகிற தயவு என்ற அந்த கனியின் 1வது பகுதியை இன்றைய நாள்ல நாங்க கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே நாங்க கடந்த வாரம் பார்த்தது நீடிய பொறுமை, அதுக்கு முதல் சமாதானம், அதுக்கு முதல் சந்தோஷம், அதுக்கு முதல் அன்பு குறித்து நாங்க தொடர்ந்தும் பல வாரங்களாக நாங்க கற்றுக்கொண்டு வந்தோம். எனவே நாங்கள் இந்த தயவை கூட நாங்க 1வது பகுதியாக இன்றைய நாள்ல நாங்க கற்றுக்கொள்வோம். அதனைத் தொடர்ந்து அடுத்த வாரம் மிகுதியான பகுதியை நாங்க கவனிக்கலாம். நாங்க ஏற்கனவே கற்றுக்கொண்டதைப் போல கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையில இருக்கிற பகுதியில ஆண்டவர் இந்த ஆவியின் கனிகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாங்க அறிவோம். அதே நேரத்தில் நாங்க இன்றைக்கு பார்க்கிற காரியம் என்னன்னு சொன்னா, இந்த தயவு நாங்க பார்த்தோம். அன்பை நாங்க பார்க்கும் பொழுது, நீடிய பொறுமையை, சாந்தத்தை, சந்தோஷத்தை நாங்க பார்க்கும் பொழுது, இது எல்லாமே கடவுளுடைய ஒரு தனிப்பட்ட ரீதியிலான குணாதிசயமாக அவைகள் இருந்ததை நாங்க கண்டோம் இல்லையா? அதே போலவே இந்த தயவை குறித்து நாங்க படிக்கும் பொழுது கூட இதுவும் கடவுளுடைய ஒரு தன்மைகள்ல, ரைட், அவருக்குள்ள இருக்கின்ற ஒரு தன்மைகள்ல ஒன்றாக நாங்க கவனிக்கிறோம். இப்ப யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல நாங்க ஏற்கனவே கடந்த வாரம் இந்த வசனத்தை நாங்க வாசிச்சோம். அதுல ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவரு சொன்னாரு, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப இங்கேயும் நாங்க பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னை தயவுள்ள கர்த்தராக, ரைட், கைண்ட்னஸ், தயவுள்ள ஆண்டவராக தன்னை வெளிப்படுத்துகிறது நாங்க அவதானிக்கிறோம். எனவே இது கடவுளுடைய தன்மைகள்ல அல்லது அவருடைய பண்புகள்ல அல்லது அவருடைய குணாதிசயத்துல ஒன்றாக இருக்கிறது நாங்க கவனிக்கிறோம். அவர் தயவுள்ள கர்த்தராக இருக்கிறார் என்பதை முதலாவது நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த தயவுக்கான அர்த்தம் இல்லையா, இப்ப நம்ம யோசிக்கிற மாதிரி இல்ல சில நேரங்கள்ல இல்லையா? அப்ப இந்த தயவுக்கான அர்த்தத்தை நாங்க பார்க்கும் பொழுது எப்படி அந்த சொல்லுக்கு, இந்த தயவு அல்லது கைண்ட்னஸ் என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, நன்மை அல்லது நேர்மை, அப்படியும் இல்லாவிட்டால் ரொம்ப பொருந்தி போற காரியம் என்னன்னா இரக்கம் அல்லது சாந்தம் அல்லது மென்மை, ஜென்டில், மென்மையான அல்லது என்று நம்ம சொல்லுவோம். இரக்கம், சாந்தம், மென்மை. அப்ப தயவாக இருத்தல் அப்படின்னா என்ன என்பதை நாங்க பார்க்கணும் முதலாவது இல்லையா? தயவு என்றதை நாங்க படிக்கிறதுக்கு தயவா இருக்கிறதுனா என்ன என்பதை நாங்க பார்க்கணும். எனவே இந்த சொல்லுக்கான அர்த்தத்தோடு, வேதாகம அர்த்தத்தோடு நாங்க பார்க்கும் பொழுது தேவைகளை ஏற்ற நேரத்திலே சந்தித்து சேவை செய்யக்கூடிய மன விருப்பம்தான் தயவு என்பதை நாங்க கவனிக்கிறோம் இல்லையா? அதாவது இப்ப நான் இந்த இடத்துல திரும்ப அதை வாசிக்கிறேன். தேவைகளை ஏற்ற நேரத்தில் சந்தித்து, ரைட், அதாவது மற்றவர்களுடைய தேவைகள்ல, அவங்களுடைய அவசியமான சந்தர்ப்பங்கள்ல, ரைட், அந்த தேவைகளை சந்திக்கக்கூடிய உரிய நேரத்துல, ரைட், அவைகளை சந்திச்சு நாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற, அந்த சேவை செய்ய வேண்டும் என்ற இருதய விருப்பம் தான் தயவு அல்லது கைண்ட்னஸ் என்பதை நாங்க இந்த வசனத்தின் அர்த்தங்களோட, இந்த சொல்லின் அர்த்தங்களோட நாங்க கவனிக்கிறோம், ரைட். அதே மாதிரி தயவுன்னு சொல்லும் பொழுது பிரதி உபகாரம் கருதாமல், சரியா? அதாவது நான் ஒரு விஷயம் செய்யும் பொழுது அல்லது நான் ஒருத்தருக்கு நான் என்னுடைய தயவை காட்டும் பொழுது, இந்த தயவு எப்படியாப்பட்டது? ஆவியின் கனியான தயவு பிரதி உபகாரம் கருதாமல், அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம காட்டுவது, சரியா? அப்ப ஒருத்தர் மேல நான் கைண்டா இருக்கிறேன்னு சொன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அது கொடுக்கப்படுகிற தயவு என்பதை நாங்க கவனிக்கிறோம். அதுதான் இங்க வேதாகமத்துல இந்த ஆவியின் கனிகள்ல கொடுக்கப்படுகின்ற தயவின் அர்த்தமாக இருக்கிறது. முதலாவது பார்த்தோம், தேவைகளுக்கு ஏற்ற நேரத்துல
மற்றவங்களுடைய தேவைகளை சந்திச்சு சேவை செய்யக்கூடிய அந்த விருப்பம் நம்முடைய இருதயத்துல தோண்டும் பொழுது அந்த விருப்பம் தான் தயவு என்பதை நாங்க பார்த்தோம். இரண்டாவது கவனிக்கிறோம், இந்த தயவு வந்து பிரதி உபகாரம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காமல், ரைட், பிரதி உபகாரம் எதிர்பார்க்காமல் கொடுக்கப்படுகின்ற அந்த தன்மை, ரைட், தயவு என்பதை நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த தயவு வந்து யாருக்கு காட்டப்படுதுன்னு சொன்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு. சரியா? அதாவது இப்ப சொல்லுவோமே, இப்ப நாங்க யாராவது ஒரு மேல நம்ம வந்து தயவா இருக்கிறோம், ரொம்ப கைண்டா இருக்கிறோம்னு சொன்னா, அவங்க கிட்ட சில தகுதிகளை நாங்க எதிர்பார்ப்போம். இவங்க இப்படி இருந்தா, அல்லது இப்படியான நல்ல குணாதிசயங்கள் இருந்தா நான் அவங்களோட தயவா இருப்பேன்னு சொல்லி, ரைட். ஆனால் இங்க ஆவியின் கனியாகிய தயவு வந்து அப்படியான தகுதிகளை எதிர்பார்க்காமல் கொடுக்கப்படுகின்ற குணாதிசயமாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப கடவுள் வந்து பாருங்க, நாங்க கவனிக்கிறோம், எகிப்துல மக்கள் வாழ்ந்து கொண்ட சந்தர்ப்பத்துல அவங்களை மீட்டு கொள்றதுக்காக, இப்ப நாங்க முதலாவது பார்த்தோம் இல்லையா, தேவைகளை ஏற்ற நேரத்துல சந்திக்கிறதுன்னு சொல்லி. அப்ப அதே அந்த தயவு கடவுளுக்குள்ள எப்படி இருந்துச்சு என்பதை நாங்க கவனிக்கிறோம். இப்ப எகிப்துல மக்கள் அடிமைகளாக இருந்த சந்தர்ப்பத்துல அந்த ஏற்ற நேரத்துல இல்லையா, மோசே அங்க சரியா அந்த மலையில ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகின்ற சந்தர்ப்பத்துல கடவுள் என்ன செய்யறாரு, அந்த முட்செடியில தோன்றி, ரைட், அந்த காலம்தான் தன்னுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குகின்ற காலமாக அவர் ஏற்கனவே முன்குறித்ததை போல மோசேயை அனுப்பி என்ன செய்யறாரு, அந்த ஏற்ற காலத்துல அவங்கள ரட்சிக்கிறார் இல்லையா. அதுதான் அவருடைய தயவு. அப்ப ஏற்ற நேரத்துல மக்கள் மீது அவங்கள சந்திக்க, அவங்களுக்கு சேவை செய்ய, அவங்கள மீட்டுக்கொள்ள எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம, ரைட், செய்கின்ற அல்லது அவங்களுக்கு சேவை செய்கின்ற அந்த விருப்பம், ரைட். அப்ப கடவுள் தயவுள்ளவர்னு சொல்லும் பொழுது மோசையை ஏற்ற நேரத்தில் ஆயத்தப்படுத்தி அவர் என்ன செய்யறாரு, அங்க எகிப்துக்கு அனுப்பி மீட்டுக் கொள்றதை நாங்க கவனிக்கிறோம் இல்லையா. இன்னும் கொஞ்சம் இலகுவாக இதை நாங்க விளங்கிக் கொள்றதுக்காக ஒரு சம்பவம் நடக்குது, ரைட்டா. இது வந்து 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள்ல அந்த சம்பவம் இருக்கு. நாங்க சீக்கிரமா வாசிச்சு நாங்க சிறு விளக்கத்தை நாங்க இதுல பார்க்கலாம். வசனம் இப்படியாக ஆரம்பிக்குது. யோனதானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். இப்ப சவுலின் வீடு, சவுலின் மகன் யோனதான் இருக்கிறாரு. இப்ப தாவீது கேட்கிறாரு, சவுலுடைய வீட்டுல, ரைட், இப்ப வந்து தாவீது ராஜாவாகிட்டாரு. தாவீது எல்லா அதிகாரமும் உள்ள ஒரு ராஜாவாக இருக்கிறாரு. அந்த சந்தர்ப்பத்துல கேட்கிறாரு, என் மூலம் தயவு பெறத்தக்கவன் யாராவது இருக்கிறானா, அந்த கைண்ட்னஸ், நான் என்னுடைய கைண்ட காட்டும்படி, என்னுடைய தயவை காட்டும்படி யாராவது அந்த யோனதானின் அந்த சவுலுடைய குடும்பத்துல இருக்கிறானா என்று கேட்கிறார். கேட்கும் பொழுது பாருங்க, 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவனும் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனதானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். சரியா? இப்ப என்ன சொல்லப்படுது, யோனதானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். எப்படி முடமாக இருக்கிறாரு, இவர் வந்து சிறு குழந்தையா இருக்கும் பொழுது இவரை தூக்கி சுமந்து கொண்டு ஓடும் பொழுது அவங்க அந்த பிள்ளை கீழே விழுந்து முடமா போறார், ரைட். அப்படியான ஒரு மகன் யோனதானுக்கு இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லப்படுது. தாவீது ஏன் கேட்கிறாரு, நான் தயவு செய்யணும், ரைட், நான் கடவுளின் நிமித்தம் அவங்களுக்கு நான் தயவு செய்யணும்னு சொல்றாரு. அதுக்கு முதல்ல சொன்னாரு, யோனதானின் நிமித்தம் நான் அவங்களுக்கு என்னுடைய தயவை நான் காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த தயவை காண்பிக்கிறதுக்காக யார் இருக்கிறான்னு சீபா சொல்றாரு, 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் அங்க இருக்கிறான்னு சொல்லப்படுது இல்லையா. அப்ப அடுத்த வசனம் பாருங்க. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மகிரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருந்து இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாஹீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தார்.
சவுலின் குமாரனாகிய யோனதானின் மகன் மெவிபொசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மெவிபொசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனதானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து, நான் உனக்கு நிச்சயமாக தயை செய்வேன், நான் உண்மையில தயவாக இருப்பேன், உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, மெவிபொசேத் சொல்றாரு, அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். இப்ப கால் முடமாகி செயல்பட முடியாத சூழ்நிலையில இருக்கிற அந்த சந்தர்ப்பத்துல மெவிபொசேத் சொல்றாரு, நான் செத்து போன நாயை போல, எதுக்கும் பிரயோசனம் இல்லாத செயல்பட முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன், நான் எம்மாத்திரம் ஆண்டவர், உங்களால நான் அழைக்கப்படுவதற்கு நான் எம்மாத்திரம் என்றதை போல அவர் சொல்றதை நாங்க பார்க்கிறோம் இல்லையா. அப்ப ராஜா சொல்றாரு, ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன், ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக, உன் எஜமானுடைய குமாரன் மெவிபொசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரும் 20 வேலைக்காரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மெவிபொசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான் என்று சொல்லப்படுகிறது. இப்ப முதல்ல நாங்க கவனிச்சோம், இந்த தயவு கைண்ட்னஸ் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நாங்க பார்க்கும்போது பார்த்தோம், என்னது, தேவைகளை ஏற்ற நேரத்துல சந்தித்து அவங்களுக்கு சேவை செய்யும்படி இருக்கக்கூடிய அந்த விருப்பம்னு பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி பார்த்தோம், பிரதி உபகாரம் கருதாமல் காட்டப்படுகின்ற ஒரு குணாதிசயம்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தோம், தகுதி இல்லாதவர்களுக்கு காட்டப்படுகின்ற ஒரு குணாதிசயம், ஒரு தன்மை என்பதை நாங்க பார்த்தோம், இந்த தயவுன்னு சொன்னோம். அப்ப அந்த காரியங்கள் எல்லாமே இந்த சம்பவத்துல இருக்கிறத நாங்க அவதானிக்கிறோம் இல்லையா. அப்ப தாவீது எல்லா அதிகாரங்களும் வல்லமையும் உள்ளவனாக இருக்கிற சந்தர்ப்பத்துல அவர் கடைசி நேரத்துல, அந்த ஏற்ற நேரத்துல என்ன செய்யறாரு, சவுல் ராஜாவுடைய குடும்பத்துல யாராவது மிஞ்சி இருப்பாங்கன்னு சொன்னா நான் அவங்களுக்கு நான் தயை செய்யணும் என்று அவர் விரும்புகிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப தயை செய்கின்ற அந்த விருப்பம் எப்படி தாவீதின் ராஜா கிட்ட இருந்து வெளிப்படுகிறது என்பதை நாங்க இந்த பகுதியில வாசித்தோம் இல்லையா. அதான் அவர் சொல்றாரு, நான் அவனுக்கு தயை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல பார்க்கிறோம், அந்த தயை செய்யும்படிக்கு அகப்பட்ட மனிதன் யாரு, மெவிபொசேத். கால்கள் ரெண்டும் முடமான நிலைமையில இருக்கிற ஒரு மனிதன், சரியா. அவரே சொல்றார், நான் செத்து போன நாயை போல இருக்கிறேன்னு சொல்லி. அப்ப அப்படியான தகுதியற்ற நிலைமையில இருக்கிற அவருக்கு, சரியா. அப்ப ராஜா எந்த விதமான பிரதி உபகாரமும் தாவீது மெவிபொசேத்திலிருந்து எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மெவிபொசேத் செயல்பட முடியாத பலவீனமான ஒரு மனிதன் இல்லையா. அப்படியான மனிதன் மீது, தகுதி இல்லாத மனிதன் மீது எந்த விதமான எதிர்பார்ப்பும் எந்த விதமான லாபமும் கருதாமல் செலுத்தப்படுகின்ற குணாதிசயம்தான் என்னது, தயவு, சரியா. அப்ப அந்த தயவை பாராட்டி அந்த மெவிபொசேத்தை என்ன செய்யறாரு, ராஜகுமாரரில், என்னுடைய மகன்மார்களில் ஒருவனாக அவனை நான் வைத்துக் கொள்வேன், அவன் என்னுடைய பந்தியிலே, நான் அமர்ந்து சாப்பிடுகின்ற அந்த ராஜ போஜனம் நான் உண்ணுகின்ற அந்த பந்தியில அவனும் பந்தி இருப்பான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு மேன்மையான இடத்தை கொடுக்கிறது நாங்க கவனிக்கிறோம். அப்ப தயவு என்றால் என்ன என்பதை தெளிவாக இந்த பகுதி அந்த வேதாகம அர்த்தத்தோட எங்களுக்கு வெளிப்படுத்துகிறத நாம பார்க்கிறோம். ஏற்ற நேரத்துல
தகுதி இல்லாத அல்லது எந்த விதமான பிரதி உபகாரம் செய்ய எதிர்பார்ப்பு இல்லாத தன்மையை இந்த தயவு வெளிப்படுத்துகிறத நம்ம கவனிக்கணும். ரைட்? அப்புறம் பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை நாங்க கவனிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசுவரியத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். சரியா? இப்ப இந்த வசனங்களை நாங்க என்ன பார்க்கிறோம்? புதிய ஏற்பாட்டுல எபேசியர்ல கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. ஆரம்பத்துல பார்த்தோம் கடவுள் தயவுள்ளவராக இருக்கிறாரு. ரைட்? அடுத்து பார்த்தோம் அந்த தயவு என்ற வார்த்தைக்கான சொல்லுக்கான அர்த்தங்களை பார்த்தோம். அந்த அர்த்தங்களை விளங்கிக் கொள்றதுக்காக தாவீது மெவிபோசேத்தினுடைய சம்பவத்தை பார்த்தோம். இங்க நாங்க பார்க்கிறோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. கடவுள் தயவுள்ளவராக இருக்கிறார். அந்த தயவை என்ன செய்தாராம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்மிடத்துல அந்த தயவை வச்சார். சரியா? அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அந்த தயவை நம்ம மேல ஆண்டவர் காண்பித்தவராக இருந்தார் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப அந்த தயவை நாங்க எப்படி பெற்றுக்கொண்டோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில அவர் வந்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு, ரைட், நாங்க எங்களுடைய பாவத்துக்காக நாங்க மறிக்க வேண்டிய மரணத்தை அவர் மறித்து, அந்த 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஆவிக்குரிய ரீதியில ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தார் என்பதை நாங்க பார்த்தோம். அப்ப இந்த சம்பவத்தை, இந்த வசனங்களை தாவீது மெவிபோசேத்தினுடைய அந்த சம்பவத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, தாவீது எப்படி செயல்பட முடியாம இருந்த மெவிபோசேத்துக்கு தயவு பாராட்டி, ரைட், அவரை வந்து ஒரு இந்த வசனத்தின்படி தன்னுடைய பந்தியில அமர வச்சு ஒரு ராஜகுமாரனை போல அவரை விசாரிச்சு வழிநடத்தினாரோ, அதே போல தேவன் தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மேல தயவு வச்சுட்டு, அடுத்த வசனம் பாருங்க, நான் வாசிச்சேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இப்ப மெவிபோசேத்து வந்து தாவீதினுடைய அந்த தயவை எப்படி அனுபவிக்கிறாரு? அவருடைய அரண்மனையில இருந்து அவருடைய பந்தியில அமர்ந்து தாவீது அமரும் பொழுது தாவீதுக்கு முன்பாக இருந்து அந்த உணவை உண்ணக்கூடிய விதமாக அந்த ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்ச மாதிரி, கடவுள் இயேசுவனுடைய தயவு நமக்கு கிடைச்சதுனால உன்னதங்களிலே, ரைட், நாங்க பரலோகத்துல தேவனோடு கூட, ஆண்டவர் இயேசுவோடு கூட உட்காரவும், அவரோடு உறவாட, அவரோடு இருக்கக்கூடிய விதமான ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொண்டோம். இல்லையா? அப்ப தாவீதுடைய அந்த பந்தியில மெவிபோசேத்துக்கு இடம் கிடைச்ச மாதிரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பந்தியில, ரைட், மெவிபோசேத் மாதிரி இருக்கின்ற நமக்கு, தகுதி இல்லாத செத்த நாயை போன்றுன்னு சொல்லி அவர் தன்னை விளக்கப்படுத்துறார். ரைட், எந்த விதமான பிரயோசனமும் இல்லாத நமக்கு, ரைட், அந்த தயவு அந்த பந்தியில எங்களை கொண்டு போய் அமர செய்தது என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நானும் நீங்களும் அந்த மேன்மையான தயவை பெற்ற ஜனங்களாக இருக்கிறோம். அடுத்து பாருங்க, தீத்து 3ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வந்து, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, எப்போ கடவுளுடைய தயவு வெளிப்பட்டுச்சோ, எப்ப அது பிரசன்னமானுச்சோ, அந்த நேரத்துல நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினாலும் புதிதாக்குறதினாலும் நம்மை ரட்சித்தார்னு சொல்லப்படுது. அப்ப எங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்பு, எங்களை கடவுள் பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அப்ப நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், பரிசுத்தமாகிறதுன்னு சொன்னா தேவனுக்காக எங்களை ஆண்டவர் வேறு பிரிச்சு அழைச்சிருக்கிறார். எங்களை புதிதான மனிதர்களாக மாத்தி இருக்கிறார். புது சிருஷ்டியாக எங்களை மாத்தி இருக்கிறாரு. அப்ப இந்த ரட்சிப்பு, இந்த பரிசுத்தமாக்குதல் அல்லது நாங்க புதிதாக மாறுறது, இந்த எல்லா விஷயமும்
எங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சா? தேவனுடைய தயவு பிரசன்னமான போது. சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த தயவை நாங்க பெற்ற பொழுதுதான் ரட்சிப்பை பெற்று புது மனிதர்களாக மாறினோம். தேவனோடு உன்னதங்களிலே அமரும் பாக்கியம் பெற்றோம் என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப தயவு எங்களுக்கு தேவனுடைய குமாரர்கள் என்ற பாக்கியத்தை, ஆவிக்குரிய அந்த உன்னதமான மேன்மையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது கடவுளுடைய தயவு நமக்கு என்பதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப ஏற்கனவே நாங்க பார்த்தோம், தயவாக இருக்கிறதுன்னு சொன்னா தேவைகளை ஏற்ற நேரத்துல சந்திச்சு சேவை செய்யக்கூடிய விருப்பம்னு பார்த்தோம். தயவுன்னு சொல்லும் பொழுது பிரதி உபகாரம் கருதாமல் நாங்க காட்டுறதுன்னு சொல்லி தயவுன்னு பார்த்தோம். தகுதி இல்லாதவர்களுக்கு காட்டப்படுகின்ற விஷயம் தான் தயவுன்னு நாங்க பார்த்தோம் இல்லையா? இப்ப நாங்க அவதானிச்சதை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரதி உபகாரம் கருதாமல், அதான் ஆவியின் கனியில அன்புல நாங்க பார்த்தோம், அகாபே அன்பை இல்லையா? பிரதி உபகாரம் கருதாமல், எங்க கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே, நாங்க அவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுதே, நாங்க அவருக்கு சத்துருக்களாக இருக்கும் பொழுதே, நாங்க அவர் விரும்பாத, அவர் அருவருக்கின்ற காரியங்களை நாங்க செய்து கொண்டு இருக்கும் பொழுதே, அவர் எங்க மேல எப்படி அன்பு வைத்தாரோ அதே போல அந்த தயவின் நிமித்தம் அவர் எங்க மேல அந்த அன்பை வைத்தார் என்பதை நாங்க பார்க்கிறோம். பிரதி உபகாரம் கருதாமல் தகுதி இல்லாத எங்க மேல அந்த அன்பை வைத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரியா? அப்ப ஏற்ற நேரத்துல அப்ப ஏற்ற நேரத்துல சொல்லும் பொழுது, இப்ப நாங்க இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டது ஒவ்வொரு வயசுல இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சொல்லாம என்ன ஏற்ற நேரம் சொல்றாருன்னு சொன்னா, இந்த வசனத்துல என்னத்தை நாங்க பாக்குறோம்னு சொன்னா, சரியான நேரத்துல, அதாவது வரலாற்றுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ இந்த பூமிக்கு வரணும் என்ற அவருடைய தீர்மானத்தின்படி இல்லையா? பாருங்க, அவர் மரத்திலே தூக்கப்படுவார் என்று சொல்லும் பொழுது, அவர் சரியாக பிறக்கும் பொழுது அங்க இருந்த அரசாங்கம் ரோம அரசாங்கம். அந்த ரோம அரசாங்கத்தினுடைய ஒரு தண்டனை கொடுக்கின்ற அந்த விஷயம்தான் என்னது? சிலுவை மரணம் இல்லையா? அப்ப அந்த ஏற்ற நேரத்துல ஆண்டவர் அந்த சிலுவையை சுமக்கும்படி பூமிக்கு வந்தார். அதை நாங்க பார்க்கிறோம். அதே நேரத்துல தேவன் தன்னுடைய மக்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர் தீர்மானித்த அந்த தீர்மானத்தின்படி கடவுள் இந்த பூமியில அந்த சிலுவையை நமக்காக சுமந்து அவர் கல்வாரி சிலுவையில எங்களுக்காக மரித்தார். சரியா? அப்ப ஏற்ற நேரத்துல கடவுள் எங்களுக்கு சேவை செய்யும்படி இந்த பூமிக்கு வந்தாரு. அதே நேரத்துல நாங்க பார்த்தோம், பிரதி உபகாரம் கருதாமல் எங்களுக்கு சேவை செய்யும்படி அவர் தயவை பாராட்டினாரு. எந்த விதமான தகுதி இல்லாத எங்களுக்கு அந்த தயவை காண்பித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப இந்த தயவை நாங்க பெற்றுக்கொண்டோம். இந்த தயவை ஆண்டவர் இயேசு தேவன் அவருக்குள்ள இருந்த அந்த குணாதிசயத்தை, அந்த தன்மையை எங்களுக்குள்ள காண்பிச்சிருக்கிறாரு. இந்த தயவின் நிமித்தம் தான் நாங்க வாழ்க்கை பெற்றிருக்கிறோம் இல்லையா? அந்த மெய்போசேத்து வாழ்க்கை பெற்ற மாதிரி அந்த தயவை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப பாருங்க, மெய்போசேத்து ஒவ்வொரு நாளும் தாவீதினுடைய அந்த மேசையில உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது அவருக்கு வருகின்ற சிந்தனை என்னவா இருக்கும்? அந்த ராஜாவினுடைய தயவு, எவ்வளவு என் மேல கைண்டா இருக்கிறாரு, எவ்வளவு என் மேல மென்மையா இரக்கமா சாந்தமா இருக்கிறாரு என்ற உணர்வு தான் எப்பொழுதும் மெய்போசேத் சாப்பிட போகக்குள்ள அவருக்கு அந்த ஞாபகம் வரும். அந்த மேசை, அங்க இருக்கிற சாப்பாடு, அங்க இருக்கின்ற ராஜாவினுடைய தாவீதினுடைய பிரசன்னம், அந்த பிரசன்ஸ் எல்லாமே அவருடைய தயவை ருசி பார்க்க மெய்போசேத்துக்கு தூண்டுதலாக எப்போதும் இருந்திருக்கும். அதே மாதிரி நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கின்ற சந்தர்ப்பங்கள்ல, தேவனை ஆராதிக்கின்ற சந்தர்ப்பங்கள்ல, தேவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற, அல்லது நாங்க சுதந்திரமாக அவரை ஆராதிச்சு அவருடைய வார்த்தைகளை வாசித்து அவரோட உறவாடுகின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு மனசுல இருக்க வேண்டியது தேவனுடைய தயவு. அந்த தயவின் நிமித்தமே நாங்க வாழ்க்கை பெற்றிருக்கிறோம் என்பதை நம்ம உணரணும். இப்ப அடுத்த விஷயம் என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா,
இப்ப இது ஆவியின் கனி அப்படின்னு நாங்க பார்த்தோம் இல்லையா? ரைட். அப்ப இந்த ஆவியின் கனியாக இது இருக்கிறதுனால ஆஹ் பழைய மனுஷனுக்குள்ள, அதாவது கடவுள அறியறதுக்கு முதல்ல, ரைட், பழையவைகள் ஒளிந்து போயின்னு கடவுளுடைய வசனம் சொல்ற மாதிரி, அந்த ஒளிந்து போகின்ற அந்த பழைய வாழ்க்கையில, ரைட், இருக்கிற சுபாவம் என்னது? ரைட், வேத வசனத்துல சொல்லப்படுற மாதிரி இருதயம் கல்லு மாதிரி இருக்கிற ஒரு நிலைமை அது. ரைட். எப்பொழுதும் கடவுள் விரும்பாத காரியங்களை கொடூரமாக நடப்பிக்கின்ற விதமான ஒரு இருதயம். சரியா? இப்ப அந்த இருதயத்தை மாற்றி இப்ப புதிய இருதயத்தை அல்லது புது சிருஷ்டியாக எங்களை மாற்றும் பொழுது ஆண்டவர் இந்த கனிகளை நம்ம கிட்ட இருந்து என்ன செய்யறாரு? உட்பவிக்க பண்றார். ரைட். அதாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு போன்ற கனிகளை உட்பவிக்க செய்யறார். அப்ப இந்த தயவு என்ற கனியை நம்மளிடத்திலிருந்து வெளிப்படுத்த செய்யும் பொழுது, ஆண்டவர் அதை கனிய செய்யும் பொழுது, ரைட், என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்முடைய பழைய சுபாவத்துல இருந்த அந்த கொடூரமான அல்லது அந்த பழைய அதாவது தயவு தாட்சணை இல்லாம செயல்படுகின்ற அந்த மனச ஆண்டவர் என்ன செய்யறாரு? புதிதாக மாற்றுகிறார், தயவுள்ளதாக மாற்றுகிறார். இல்லையா? அநேக நேரங்கள்ல மனிதர்கள் செயல்படுகிற விதங்களை பார்க்கும்போது எந்த விதமான தயவு தாட்சணியம் இல்லாம செயல்படுறாங்கன்னு சொல்லுவாங்களே, ரைட்? எந்த விதமான மனசுல ஈரம் இல்லாம செயல்படுறாங்கன்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அப்படியான தன்மை கிறிஸ்தவனுக்குள்ள இருக்க முடியாது, உண்மையான கிறிஸ்தவனுக்குள்ள. ஏன்னா ஆண்டவர் அந்த தன்மையை மாற்றி தயவு, அவன் கைண்ட்னஸ் உள்ளவனா, கடவுளுடைய அந்த தன்மையை கொண்டவனாக அவனை ஆண்டவர் மறுபடியும் ஜெனிப்பிக்கிறவராக அல்லது மாற்றுகிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே எபேசியர் 4:32 வாசிக்கிறோம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ரைட். அப்ப கடவுள் அவர் தயவாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் அந்த தயவின் கனியை எங்களிடத்துல உட்பவிக்க பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, அதை நீங்க வெளிப்படுத்தி வாழுங்க, ஒருவருக்கொருவர் தயவாக நீங்க இருங்க என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்துல அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். எனவே கிறிஸ்தவர்கள் நாங்க ஒருவருக்கொருவர், அது நம்முடைய குடும்பத்திலேயா இருக்கலாம், நம்முடைய திருச்சபையிலேயாக இருக்கலாம், நம்முடைய சமூகத்திலேயாக இருக்கலாம், நாங்க தயவு பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது இந்த ஆவியின் கனியாகிய தயவை வெளிப்படுத்தி வாழ வேண்டியவர்களாக நாங்க இருக்கிறோம். சரியா? அப்ப அடுத்த வாரம் நாங்க கவனிக்க போறோம் பிராக்டிக்கலா எப்படி நம்ம குடும்பங்கள்ல அல்லது ஒரு தனி நபரோடு நாங்க எப்படி தயவை பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது தயவை எப்படி நாங்க பாராட்டலாம் மற்றவங்களோட. ஒரு கிறிஸ்தவன் எப்படி தயவுள்ளவனாக செயல்படலாம் என்பதை அடுத்த வாரம் நாங்க கவனிக்க போறோம். அப்ப இன்னைக்கு நாங்க பார்த்தது சுருக்கமா பார்த்தோம். என்னது? தயவு எப்படி கடவுளுக்குள்ள இருந்தது, அந்த தயவை எப்படி கடவுள் நமக்குள்ள கொடுக்கிறாரு, நமக்குள்ள கொடுத்தது மாத்திரமல்ல கடவுள் கட்டளையிடுகிறார் அந்த தயவுள்ளவர்களாக நீங்க வாழுங்கன்னு சொல்லி. அப்ப அடுத்த வாரம் பார்ப்போம் தயவுள்ளவர்களாக வாழ்றது எப்படி, அப்படி வாழ்வதனாலே வருகின்ற சவால்கள் என்னவென்பதை பிராக்டிக்கலான விஷயத்தை நாங்க அடுத்த வாரம் பார்த்து இந்த தயவு என்ற பாடத்தை நாங்க நிறைவு செய்யலாம். தேங்க்யூ. ஏதாவது காரியங்கள் இருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும் இந்த நேரத்துல. ஓகே. அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க அடுத்த வாரம் இந்த பாடம் தொடர இருக்குது. ஓகே. பாஸ்டர், நான் ஒண்ணு சொல்ல இருந்தேன். ஏன்னா அந்த எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சொல்ற நேரம் இப்ப நாங்க ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட தான் எதுவும் செய்ய யோசிப்போம். இப்ப உலக பிரகாரமா பார்க்கும்போது
இப்ப எந்த ஒரு காரியமானாலும் அவங்க எங்களுக்கு செய்தத நினைச்சு செய்தத வச்சு நாங்க அவங்களுக்கு செய்வோம். அப்ப அவங்க இப்ப ஒரு இடத்துக்கு இப்ப நாங்க கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் சிலவங்க வாரவங்க இருக்கிறாங்க, வராமையும் இருக்கிறாங்க. அப்ப அந்த அந்த ஆண்டவருடைய அந்த அன்பு, தயவு எங்கட இருதயத்துல இருந்தா, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க நாங்க ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அவங்க வந்தாங்க, அவங்க வரையில நாங்க போகக்கூடாது. அவங்க எங்களுக்கு இத செய்ய இல்ல, நாங்க செய்யக்கூடாது. அப்படி சொல்லி ஒரு இறுதியா இந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எங்கட உலக காரியங்கள்ல இருந்து அது எங்களுக்கு வரும். ஆனா தேவன்ட அன்பு வித்தியாசமா இருக்கிறத பத்தி இன்னைக்கு நீங்க நல்ல அழகா சொல்லிக் குடுத்தீங்க பாஸ்டர். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நாங்களா கரிசனையா அந்த அகாபே அன்ப ஆண்டவருட அன்பை நல்லா புரிஞ்சு கொண்டு அப்ப அந்த இரக்க உள்ள மனதை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நாங்க அதை கடினப்படுத்தி கொண்டு இருக்காம மற்றவங்களுக்கு நாங்க எந்த அளவுல சரி அந்த எங்களோட அன்பை அதை வெளிப்படுத்துறதுக்கு உரிய காரியத்தை இன்னைக்கு சொல்லி கொடுத்தீங்க பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர், ரொம்ப நன்றி. ஓகே மாமி, தேங்க்யூ. உண்மை, நாங்க சில நேரங்கள்ல நம்ம மத்தவங்க இடத்துல தயவு பாராட்டுறது கூட, தயவை காட்டுறது கூட ஏதோ ஒரு நோக்கத்தோட, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட தான் இல்லையா நாங்க அடுத்த வாரம் அதை நாங்க பார்ப்போம். ஆனா ஆண்டவருடைய தயவு அப்படி எதிர்பார்ப்போட காட்டப்படுகிறது அல்ல என்பதை நாங்க இன்னைக்கு படிச்சோம். அது அழகா மாமி சொன்னீங்க. தேங்க்யூ. வேற யாரும்? இந்த வார பாடம் நல்லா இருந்துச்சு பாஸ்டர். ஏன்னா நீங்க இப்பதான் தொடங்கிட்டு இருக்கீங்க அந்த காரியங்களை. நெக்ஸ்ட் வீக்கும் அந்த காரியங்களை படிக்க சொன்னீங்க. எனக்கு ஒரு டவுட் பாஸ்டர், லாஸ்ட் டைம் நாங்க நீடிய பொறுமையில படிச்சோம். அப்ப அதுல நீங்க சொல்லி கொடுத்தீங்க அந்த நீடிய பொறுமை வந்து அது வந்து நாங்க எப்படி ரியாக்ட் பண்றோம், அந்த கோபம் கொண்டாலும் அந்த எப்படி இருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் இப்ப அதுக்குன்னு ஒரு அளவுக்கு இருக்கா ஃபர்ஸ்ட் நாங்க ஏன்னா இயேசுசாமிய நாங்க அவர் அந்த தேவாலயத்துல வந்து அவர் வந்து அந்த அவர்கிட்ட அந்த இடத்துல வந்து விற்பனை செய்யறேன்னா அவர் அதை கோவப்பட்டு எல்லாத்தையும் விரட்டினார் தானே. அப்ப அந்த நீடிய பொறுமை வந்து எங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கப்ப அப்ப சொல்றாங்க இல்லையா, இப்ப நாங்க தேவனுடைய வார்த்தையை நான் எங்களுக்கு விலகுதுன்னா வார்த்தையோ தேவனுக்கு விரோதமான சில செயல்கள் நடக்கிற நேரம் அதான் அப்படி சரி ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த இடத்துல நாங்க நீடிய பொறுமையாவே இருக்கிறதா இல்லாட்டி அதை ரியாக்ட் பண்றதுக்கு ஒரு டைமிங் அப்படி எதுவும் இருக்கா ஃபர்ஸ்ட்? நல்ல கேள்வி. அது நாங்க கடந்த வார பாடத்துல இருந்தது இல்லையா. அப்ப ஆண்டவர் இயேசு கோவப்பட்டார். இன்னும் ஒரு இடத்துல பவுல் அத்தேனே பட்டணத்துல கோவப்படுறார் இல்லையா. எப்ப இந்த கோபம் வருதுன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி தான், அதாவது கடவுளுக்கு விரோதமாக கடவுள் வெளிப்படுத்தி இருக்கின்ற அவருடைய விருப்பம் அல்லது சித்தம்னு சொல்லுவோம். அந்த வெளிப்படுத்தி இருக்கின்ற அந்த சித்தத்துக்கு, அந்த சத்தியத்துக்கு விரோதமாக மக்கள் செயல்படும் பொழுது ஆண்டவர் கோபப்பட்டார். அது நீதியான கோபம். ஆண்டவர் இயேசுவனுடைய கோபம் நீதியான கோபம். ஆனா ஆண்டவர் கடவுள் நமக்கு சொல்றார் என்னது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் இல்லையா. அப்ப கோபத்துக்கும் பாவத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அதான் ஆண்டவருடைய வசனம், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் நமக்கு சொல்லுது இல்லையா. அப்ப நம்முடைய கோபம் ஏதோ ஒரு விதத்துல நீதியானதாக இல்லாம எங்கேயோ ஒரு இடத்துல சுயநலம் உள்ளதாக இருக்கிறது என்பதுதான் பைபிள் நமக்கு காண்பிக்குது. ரைட். அதிகமா நம்ம பாதிக்கப்படும் பொழுது, நம்மளுடைய சுயம் பாதிக்கப்படும் பொழுதுதான் கோபம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில இருந்து வெளிப்படுறத நம்ம கவனிக்கலாம். அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, எனக்கு ஒரு கடினம் வரும் பொழுது, ஏதோ விதத்துல எனக்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுதுதான் மனுஷன் அதிகமா கோபப்படுறான். ரைட். ஆனாலும் எங்களுக்கு கடவுள் கட்டளை கொடுக்கிறது கோபப்படலாம். ரைட். கோபம் வரும், அந்த குணாதிசயம் கடவுள் நமக்குள்ள, அந்த தன்மை நமக்குள்ள இருக்கு. ஆனா நாங்க அந்த நீடிய பொறுமையில பார்த்தது என்னது, பர்ஸ்ட் ஆகக்கூடாது. அது ரைட். அந்த 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 தன்மையை, அந்த கோபத்தை வெளிப்படுத்தி அதை வெடிக்க கூட, அதை என்ன நாங்க பார்த்தோம், வெளிக்கிளம்புகின்ற கோபமாக அது இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா.
அப்ப எந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த கோபத்தினால நம்ம வந்து இன்னும் ஒரு காரியத்தையோ இன்னும் ஒரு நபரையோ டேமேஜ் பண்ணிடக்கூடாது என்பதைதான் நம்ம அங்க கவனிக்கிறோம். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நாங்க அடுத்த வாரம் அப்ப நாங்க இந்த பாடத்தை முடியக்குள்ள நம்ம எங்களுக்கு ஈஸியா இருக்கும் எங்களுக்கு டிஸ்கஷனுக்கு போறதுக்கு ப்ராக்டிக்கலா படிக்கும் பொழுது. எனவே நாங்க அடுத்த வாரம் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் வரவேற்கத்தக்கது. அதன் மூலம் நிறைய காரியங்களை சிந்திக்க, படிக்க, கலந்து ஆலோசிக்க எங்களுக்கும் அது உதவியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கு. தேங்க்யூ. நாங்க அப்ப ப்ரே பண்ணி நாங்க நிறைவு செய்யலாம். அருள், நீங்க ஜெபிச்சு முடிக்க முடியுமா? ஓகே பாஸ்டர். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல கர்த்தரே, இந்த அருமையான ராத்திரி வேலைக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, விசேஷமா தேவனே, உம்முடைய வார்த்தையின் முத்துக்களை ஆண்டவரே நாங்கள் படிப்பதற்கு தேவனே நீர் கொடுத்த நல்ல நேரத்துக்காக வாய்ப்புக்காக கூட நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் தயவு கர்த்தராக இருக்கு சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய தயவு ஆண்டவரே அந்த கிருபை நிமித்தம் ஆண்டவரே, அந்த கிருபையினால் சூழ்ந்து கொள்ளும்படி ஆண்டவரே நீர் வருங்காலத்திலே ஆண்டவரே அதையெல்லாம் கூடியபடி ஆண்டவரை நீர் விளக்குறபடியும் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறபடியால் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரை தயவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எந்த கிரியையும் நாங்கள் செய்யாத படிக்கு உம்முடைய ரட்சிப்பின் மூலம் ஆண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனே நீர் கொடுத்த எல்லா ஆயத்தங்களுக்காக கூட நன்றி சொல்கிறோம். தேவனே, நாங்கள் படித்த காரியத்துக்காக கூட நன்றி சொல்கிறோம். போதவரை உம்முடைய கரங்களை வைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரை ஆய்த்து செல்கவே இல்லை ஆண்டவரே, இப்படி கூட இருந்தீரோ அதே வண்ணமாக ஆண்டவரே பேசும் பொழுதும் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரே எல்லோருக்கும் விளங்கக்கூடிய வகையிலே ஆண்டவரை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினபடி ஸ்தோத்திரிக்கிறோம். மென்மேலும் அவரை பலப்படுத்துங்கள். அதே வண்ணமாக ஆண்டவரை பாடத்திலே இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை வைக்கிறோம் சுவாமி. நீர்த்தாமே சுவாமி ஒவ்வொருவரின் பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்தும் அவருடைய ஆண்டவரை வருகை ஆண்டவரை உம்முடைய வார்த்தை கற்றுக்கொள்ள அந்த ஆர்வத்தோடு ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே நேரங்களை ஒதுக்கி வைத்து வருவதற்கு தேவனை கிருபை காட்டுங்கள். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தான் பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ அருள். எல்லாருக்கும் நன்றி. நாங்க அடுத்த வாரம் படிப்போம். தொடர் வேத படிப்பு. எனவே நாங்க தொடர்ந்து படிக்கும் பொழுது எங்களுக்கு இன்னும் விளக்கம் கிடைக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். பாய். Thank you, Pastor. Thank God you, bless Ivan. you. Thank you, Shamini. Thank you, Pastor. Thank you, Lakshmi. Thank you, Pastor. Thank you, Pastor. Thank you, Rashmi. Thank you. Thank you. Thank you, Saraswati.